ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸ் என்ன பண்ண போகிறாங்க இந்த டாஸ்கில் அப்படின்னு, முக்கியமாக ஜாக்லின் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இது பொங்கல் செலிப்ரேஷனை செம்மையாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோடு சேர்ந்து பிக் பாஸ் வச்சு இந்த பணப்பெட்டி ட்விஸ்ட்டையும் இன்றைக்கி வரப்போகிற எபிசோடில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸில் வர அப்டேட்ஸையும் பார்த்துருங்க அப்படின்றது தான் என்னோட ரிக்வஸ்ட்டாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம இப்போ கண்டென்ட்குள்ளே போகும். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், முத்து அந்த 50,000 வின் பண்ணது அப்படின்னு. அவர் வின் பண்ணது ஓகேங்க, ஆனால் அவரால் மட்டும்தான் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சுற்றி ஒன்று பேசிகிட்டு இருக்காருங்க லைவில். அதுதாங்க கடுப்பாகுது. இப்போலாம் நான் லைவ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் பேசும்போது பேசாமல் எடுத்து வச்சு அதை என்ன சொல்கிறது, ஸ்கிப் பண்ணிடுறேன். முத்துக்குமரன் பேசும்போது மியூட்டில் போட்டுடுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்கிறது இரிட்டேட் ஆகுது. ஓகேங்க, உங்களுக்கு டிசர்விங் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லிக்கோங்க, ஆனால் மற்றவங்களுக்கு டிசர்விங் இல்லைங்கிற மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. இதில் சூர்யா சார் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான், தன்னம்பிக்கைக்கும் தலகணத்துக்கும் ஒரே ஒரு நூலை தான் வித்தியாசம்னு சொன்ன மாதிரி தான். தன்னால் முடியும் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை, தன்னால் மட்டும்தான் முடியுங்கிறது தான் தலகணம் அப்படின்னா, இதைத்தான் முத்துக்குமரன் அவரோட பேச்சு திறமையில் திருப்பி சொல்லும்போது, இப்போ வச்சிருக்க இந்த பணப்பெட்டி டாஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா, அவர் அதை ஒத்துக்கும் போதும் சரி, போய் விளையாடிட்டு வந்தப்புறமும் சரி, மற்றவங்களால அது முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உடைக்கிற விதத்திலேயே பேசிகிட்டு இருக்காரு. அதே அந்த டாஸ்க்குள்ளே போய் ஒரு விளையாடணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கும்போது யாரும் அதை தப்புன்னு சொல்லலை. இல்லை, அதை உன்னோட டெசிஷன் நீ எடு அப்படின்றாங்க. ஆனால் எடுத்துகிட்ட நீ அதை சூப்பராக விளையாடிட்டு தோத்துறாத அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. வந்துரு முத்து, கண்டிப்பாக வந்துரு முத்துன்னு சௌந்தர்யா உட்பட, ஜாக்லின் உட்பட, ரயான் உட்பட எல்லாருமே வந்துரு முத்து, சீக்கிரம் வந்துரு முத்து, கண்டிப்பாக வந்துரு முத்து. ஏன்னா ஒரு நல்ல பிளேயர் அந்த அந்த பிளே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற யோசனையில் வந்துரு முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. வந்த அப்புறம் தள்ள தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. சூப்பர் முத்து, மாஸ் முத்து அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதில் இருக்க ரிஸ்க்கை சொல்லுங்கள். இவ்வளோ ரிஸ்க் இருக்குது, இல்லைனா எனக்கு இது இவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த டெசிஷன் உங்களுது அப்படின்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இது ஈஸிலாம் இல்லை, பார்க்க ஈஸியாக இருக்கும், இது அப்படி இருந்துச்சு தெரியுமா, அப்படி இப்படின்ற மாதிரி அவங்கள பயமுறுத்தாதீங்க. ஒன்று, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டெசிஷனை எடுங்க, ஆனால் இதில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் நீங்களாம் ட்ரை பண்ணால் உங்களால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உடைக்கிற மாதிரி ஒன்று பண்ணாதீங்கன்னா, அதைத்தான் ஒன்று பண்ணிருக்காரு. இந்த பக்கம் பவித்ரா ஏன்னா அதுவும் இல்லாமல் நம்ம கேர்ள்ஸும் என்ன பண்ணுறாங்க, போய் அவர் முத்துனும் ரொம்ப ஃபேராக பேசுகிற மாதிரி ஜாக்லின் உட்பட, பவித்ரா உட்பட போய் இதில் சௌந்தர்யா தான் ஒன்றுமே பண்ணலை. ஆக்சுவலி ஒன்றுமே பண்ணல மீன்ஸ் அவங்க டெசிஷன் நான் ஃபஸ்ட்டு எடுக்க மாட்டேன், இல்லை எனக்கு தேவையில்லைன்னு ஆஃப் சரியிலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அவங்க ஃபேன் ஷர்ட் போட்டு வந்திருக்காங்க. ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு வேணான்னு டிசைட் பண்ணது அவங்க தான், வேணும்னு டிசைட் பண்ணது அவங்க தான். இங்கே தான் சௌந்தர்யா சூப்பராக நிற்கிறாங்க. அதே மாதிரி ஜாக்லினோட கெத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அது முடியாது, இல்லை தன்னால் ஓட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. அதனால் அவங்க ஒரு ஸ்டேஜில் இப்போ அழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே முத்து எதுவும் மண்டையை கழுவுறாரு. எனக்கு கேட்க இஷ்டம் இல்லை, பட் ஆனால் உங்ககிட்ட சொல்லணும்ல, அதனால் கேட்டுட்டு சொல்கிறேன். இல்லை, ஒரு டக்குன்னு பேசிட்டு போயிட்டார். என்ன பேசினார்னு தெரில. பட் ஆனால் என்னென்னா, ஜாக்லின் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க அழறாங்க. சௌந்தர்யா சமாதானப்படுத்துகிறாங்க. ஆக்சுவலி ஆனந்தியே உட்காந்து நல்லாவே சொன்னாங்க. அவங்களுக்கு ஆனந்தி ரொம்பவே கிளாரிட்டியாக சொன்னாங்க. ஜாக்லினுக்கு இப்போ சௌந்தர்யாவுக்கு என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க வேணாம் டிசைட் பண்ணாங்க. இப்போ ஆர்டர்ன்ற டெசிஷனுக்கு வந்துட்டாங்க. அவங்க தெளிவாக இருக்காங்க. ஜாக்லினுக்கு என்ன பிரச்சனைனா, ஜாக்லினுக்கு இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை, அது லோவாக தான் இருக்குது. என்ன கேட்டால் அது ரிஸ்க் எடுக்கிறது தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த இடத்துல முத்துவோட மேனிப்புலேஷன் கேம் அப்படின்னு சொல்கிற இடத்துல இது என்ன சொல்கிறேன்னா, அவர் எல்லார்கிட்டையும் போய் வின் பண்ணிட்டு வந்தப்புறமோ, இல்லை அந்த கேமை அந்த பணத்துக்காக நான் ஆட போகிறேன் அப்படிங்கிறத சொல்லாமல், பிக் பாஸ் இது ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காரு, மக்கள் என்ன பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு நான் கெத்து காட்டணும்ல, இல்லைனா அவங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்ல, என்னை நம்பி கொடுத்ததுக்கு. இல்லை பிக் பாஸ் இந்த டாஸ்க் கொடுத்துருக்காரு, அதில் நான் பண்ணணும்னா, இது டாஸ்கே கிடையாது. டாஸ்க்குன்னு அவர் எல்லார் மண்டையும் கழுவிட்டு இருக்காரு. இது டாஸ்க்கு கிடையாது, ட்விஸ்ட்டுக்கும் டாஸ்க்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டாஸ்க்குன்னா அதை எல்லாரும் கண்டிப்பாக பண்ணணும். அந்த கிராசரி டாஸ்கில் போன வாரம் தீபாவுக்கு அது டாஸ்க்காகவே கொடுக்கும் போது எனக்கு காலில் இந்த பிரச்சனை இருக்குது, இது எனக்கு அது சுற்றும், அந்த மாதிரி சுற்றி விட்டு ஆட முடியாது, எனக்கு அந்த வேர்ட்டிகோ பிரச்சனை இருக்குது, ஆட முடியாதுன்னு சொல்கிறப்ப அது தப்பு. ஏன்னா அது டாஸ்க் எல்லாரும் பண்ணணுன்றாங்க, முடியாது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இது டாஸ்க் கிடையாது, பிக் பாஸ் பணப்பெட்டிக்காக விற்கிற ட்விஸ்ட்டு. உங்களுக்கு வேணும்னா அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுங்க, வேணான்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். இது சாய்ஸ் கொடுக்குறாரு அவர். கண்டிப்பாக எல்லாரும் விளையாடியே ஆகணும்னு சொல்லலை, விளையாடாதவங்களுக்கு மைனஸ்னால் அவர் சொல்லவே இல்லை. அப்படின்னும் போது இது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். இந்த ரிஸ்க்கை எடுக்காதோ உங்கள் விஷயம்னு அவர் தெளிவாக சொன்னதுக்கப்புறமும், இது டாஸ்க்கு, ஜனங்க நான் என்ன நம்பி, இது ஜனங்க என்ன நம்புற ஜனங்க இதை பார்க்குறாங்க, இல்லை
என்னை நம்பி பிக் பாஸ் ஒன்று கொடுக்குறாரு, அதனால் இதை நான் வந்து ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா அந்த ரிஸ்க்கை வந்து நான் சூப்பராக எடுத்துகிட்டு இப்போ நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்கும்போது அதை முடியுமா முடியாதான்னு யோசனையில் இருக்க கேர்ள்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்பவே டவுன்ஃபால் ஆகுது. இவங்க வந்து ஜாக்லின் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க, எனக்கு இதை பண்ணணும் மச்சான். அவங்க ஆனந்திக்கிட்டே இதை சொல்கிறாங்க, சௌந்தர்யா கிட்டே இந்த ஆக்சுவலி தனியாக உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. இப்போ சௌந்தர்யா வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி ஆனந்தி வந்து உட்காந்து அட்வைஸ் பண்ணாங்க. அதாவது எனக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாக்லின் எனக்கு இதை ஆடணும் மச்சான், பட் ஆனால் வந்து என்னால் இது முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அங்கே உள்ளே ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பவித்ரா ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும், அங்கே உள்ளுக்கே ஓடி அதுக்குள்ளே ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. மற்றவங்களாம் அந்த செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணி இவ்வளோ செகண்ட்ஸ் இவ்வளோ மீட்டர் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே இதில் அவங்க வீட்டுக்குள்ளே ஓடுறதுக்கோ வெளில ஓடுறதுக்கோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். இதில் சைக்கலாஜிக்கலாக இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இவ்வளோ நாள் அவங்க வந்து கண்ணை கட்டி அந்த வீட்டுக்குள்ளேயே விட்ட மாதிரி விட்டுட்டாங்க. வெளி உலகத்தையே பார்க்கல. ஈவன் அந்த சூரிய வெளிச்சம் உட்பட, அந்த மழை உட்பட, அந்த வீட்டுக்குள்ளே வர்றது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர ஃபுல்லாக தெரியாதுன்னும் போது இது நைட் டைமில் இப்போ என்ன உங்களுக்கு இங்கே வந்து இங்கே யூஎஸில் மார்னிங்னா உங்களுக்கு இந்தியாவில் நைட் 8 மணி ஆகுது. இப்போ ஈவினிங் தான் அந்த டாஸ்க்கை வைக்கிறாங்க. அப்படின்னும் போது முத்து ஓடும்போதுமே அந்த மெயின் டோரை திறந்த உடனே ரோடோட அந்த ஃபோக்கஸ் தான் இருக்குது, இருட்டாக இருக்குது, ரோடோட வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது, நேராக அந்த பணப்பெட்டி இருக்குது. அப்படின்னும் போது அப்போ வெளி உலகத்தை ஃபஸ்ட் டைமாக அவங்க அந்த ட்விஸ்ட்டுக்கு நடுவில் அதை பார்க்குறாங்கன்னும் போது ஃபஸ்ட்டு அந்த ரோடு ஃபோக்கஸ் இல்லை வெளில போனே அந்த இருட்டாக அந்த ஒரு விஷயம் அப்படின்னும் போது அது ஒரு ரோட் சைடுன்னும் போது இந்த சைடு அந்த சைடு நம்ம டைவர்ட் ஆகணும் போது நேராக அந்த பணப்பெட்டிக்கு மட்டும்தான் போகணும் போது இவ்வளோ மைண்ட் ப்ரெஷர் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இதோ ஒரு விஷயம் அப்படி இருக்குன்னா அதுக்கப்புறம் அந்த பணப்பெட்டி திறந்துருக்குன்னா அதை மூடி எடுத்துகிட்டு வரணுமா, திறந்து எடுத்துகிட்டு வந்தால் கொட்டிடுமா, இல்லை வழியில் வந்து பணம் கீழே விழுந்துருமா, ஓப்பன் ஆகிட்டு ஷூட்கேஸ் ஓப்பன் ஆகிட்டுன்னு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னும் போது இதில் வந்து மென்டலாக தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிறது முக்கியம்னா அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபோர்ட்டும் முக்கியம். அப்படின்னா என்னால் முடியுமான்னு தெரியல, ஃபஸ்ட்டு என்னால் அந்த டைம்குள்ளே செகண்ட்ஸ்குள்ளே ஓட முடியுமானே தெரியல மச்சான் அப்படிங்கிற மாதிரி தான் ஜாக்லின் சொல்கிறாங்க. அப்போ வந்து முடியாது அப்படின்னும் போது ஆனால் எனக்கு இது ஆடணும்னு இருக்குது, என்ன நம்பி ஜனங்க பார்த்துட்ருக்காங்கல்ல, அவங்கள நான் ஏமாத்திடக்கூடாது, இப்படி ஒரு விஷயம் வச்சு டாஸ்க்குன்னு அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்கன்றதை விட அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாருங்க முத்து. இது ஒரு டாஸ்க், நீங்கள் விளையாடலைன்னா நீங்கள் கெத்து இல்லை, விளையாடினா தான் நீங்கள் கெத்து, விளையாடின நான் கெத்து, அதுவும் ஃபஸ்ட்டு விளையாடின நான் கெத்து அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபஸ்ட்டுக்கு காம்படிட் பண்ணது ரயானம் தான். வெறும் முத்து மட்டும் போய் யாரும் விளையாடாமல் டக்குன்னு போய் நின்றுடல, ரயானம் தான் அது காம்படிட் பண்ண போனார். ஆனால் ஃபஸ்ட் இடத்துல போய் முத்து நின்றதால முத்துக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டு ஆப்வியஸாக அந்த ஃபோன் காலில் நடந்த விஷயம் தான். அப்படின்னும் போது அந்த ஃபோன் காலே அவர் என்ன சொல்லுவார், தீபக் கிட்ட சொல்லுவார் இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த டாஸ்க்கு விளையாடுறவங்க தான் இந்த தைரியம் அதானே கெத்துன்னு சொல்லும்போது மஞ்சள் அந்த இடத்துல சொல்லுவாங்க, அந்த மாதிரி தைரியம்னு நீ சொன்னீங்கன்னா கரேஜ் இருக்குது இல்லைன்னு நீ சொன்னீங்கன்னா டாஸ்க்கை விளையாடாதவங்களுக்குலாம் அது கரேஜ் இல்லைங்கிற மாதிரி ஆகும், அது நீ மீன் பண்ணாதன்னு மஞ்சரிக்கும் முத்துக்கும் அங்கே தானே கிளாஷ் ஆகும். அப்படின்னும் போது திருப்பி அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் எல்லாரும் மண்டைக்குள்ளேயும் போடுறாரு. ஏன்னா அந்த வார்த்தையை மட்டும் சொல்ல கரேஜ் தைரியம் அப்படின்னு. இது வந்து ஒரு டாஸ்க் என்னை நம்பி பாஸ் கொடுத்துருக்காரு, நான் ஜனங்களுக்கு என்னை எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும், இப்படி தானே ப்ரூஃப் பண்ண முடியும், அதனால தான் என்ன எஃபோர்ட்டை போட்டேன், ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் எங்க உங்களுக்கு அது முடியும், பொட்டன்ஷியல், நீங்கள் ஒரு கபடி பிளேயர், ஒரு ஆம்பளை அப்படின்னா உங்களால் அது முடியும்னா நீங்கள் போட்டிங்கங்க. அவங்களுக்கு அது முடியல, இல்லை அவங்க வந்து அந்த ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணல, அவங்க ஒரு அத்லெட்டிக் இல்லை, அவங்க வந்து ஒரு யூஸ்வலாக அவங்களுக்கான எவ்வளோ பொட்டன்ஷியல் அவங்களால ஒரு ரன்னிங்கில் கொடுக்க முடியுமோ அதுதான் கொடுக்க முடியும்னா அவங்கள மீறி இது ஓவர்லோட் ஆகும் அப்படின்னா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு அதை ஓட முடியும் அப்படின்றது இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அவங்க அந்த டாஸ்க்கை பண்ண அவங்களுக்கு வந்து அந்த பொட்டன்ஷியல் பத்தாதுன்னு அவங்களுக்கே தெரியுதுன்னா அவங்க அந்த ரிஸ்க்கை எப்படிங்க எடுப்பாங்க? அப்போ அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கலங்கிற பட்சத்துக்காக நீங்கள் அதை மட்டம் தட்டுவீங்க, இல்லைனா வந்து எடுத்த நான் தான் கெத்துன்னு சொல்வீங்களா? இது எப்படி ஃபேர் ஆகும் எனக்கு தெரியவே இல்லை. இது ரொம்பவே வந்து திருப்பி அந்த மண்டையை கழுவுற விஷயத்தை அவர் நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது இந்த இடத்துல ஜாக்லின் வந்து நான் ஜனங்களுக்காக ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் என்னால் முடியாதுன்னு எனக்கு தெரியும், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இது வந்து எனக்கு கண்ணு முன்னாடி வந்து ஜனங்களை ஏமாத்துற மாதிரியும் இருக்குது, அதே சமயத்தில் எனக்கு இது ஆடணும் இருக்குது, ஆடினா தோத்துருவேனா எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்பவே குழம்பு போயிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஆனந்த் தெளிவாக ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, அதைத்தான் நானும் சொல்கிறேன். நீ வந்து இதில் நீ எப்படின்னு ஜனங்களுக்கு தெரியும், இவ்வளோ நாள் உன்னை பார்த்துருப்பாங்க, உனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும் அப்படின்னா ஜாக்லின் வந்து இதை வந்து மக்களுக்காக ஜாக்லின் செய்யணும் அப்படிங்கிறத விட ஜாக்லின் என்ன செய்கிறாங்களோ அதை மக்கள் விரும்புவாங்கன்னும் போது இந்த இடத்துல நீயா டெசிஷன் எடு. மக்களுக்காக செய்யணும் அப்படிங்கிறது உன்னோட இஷ்டமாக இருந்தால் நீ அதை பண்ணு, ஆனால் மக்களுக்காக செய்கிறேன் அப்படின்றதுக்காக நீ ஏதோ ஒன்று செய்யாத, நீ என்ன செய்வியோ அதை செய் அப்படின்னு தெளிவாக ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல சௌந்தர்யா அதை தான் செஞ்சாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வேணாம் டிசைட் பண்ணதும் அவங்களுக்கான ஒரு பயம் பதட்டம் இல்லைன்னா ஹெசிடேஷன், இப்போ வேணும் டிசைட் பண்ணதும் அவங்க இஷ்டம், அவங்க யாருதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை. ஆனால் ஜாக்லின் என்ன ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா முத்துவோட அந்த பேச்சில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இல்லை சுற்றி இருக்கவங்க வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டாஸ்க்கு வந்து ஜனங்க நம்பி கொடுத்துருக்காங்க, இல்லை ஜனங்க நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளுக்கு ஓட்டு போடுற ஜனங்களுக்காக நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிற இடத்துலலாம் வந்து போய் உட்காந்து தேவையெல்லாம் போட்டு ஓவர் திங்க் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதில் ரிஸ்க் இப்போ முத்துவோட பிளே என்னவா இருக்குன்னா ஒன்று பவித்ரா கிட்டே வர அதான் போய் சொல்கிறார், நீங்கள் இதை ஆடணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம் தான், அந்த ப்ராசஸ் எனக்கு பிடிச்சிருக்கு தாட் ப்ராசஸ், அதே சமயத்தில் இதில் ரிஸ்க் இருக்குது அதே யோசிச்சுக்கோங்கன்னா ஆல்ரெடி குழப்பத்தில் இருக்க கேர்ள்ஸோ இல்லை ஆல்ரெடி இதை நம்மளால் செய்ய முடியாதுன்னு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டவுனாக இருக்க கேர்ள்ஸ்க்கு இது என்ன தோணும்னா இப்போ நம்ம ஆடினாலும் தப்பு, ஆடினா வந்து அது வின் பண்ண முடியுமான்னு தெரியாது, ஆல்ரெடி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டவுனாக இருக்குது, ஒருவேளை வந்து
ஆடலை அப்படின்னாலுமே நீங்கள் ஆடலை உங்களுக்கு கெத்து இல்லை அப்படின்னு ஜனங்க புரிஞ்சுக்குவாங்களோ, இவ்வளோ நாள் நம்ம போட்ட உழைப்பு வந்து வேஸ்ட்டாக போயிருமோ, கெத்து ப்ரூஃப் பண்ண முத்து பெஸ்ட்டுனா கெத்தாக நம்ம அங்கே போய் நிற்கலாங்கிறது தப்பாயிருமோ, இல்லை நிற்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் நின்று அவுட் ஆகிட்டோன்னா அதுவுமே நம்ம கேமை பாதிக்குமோ அப்படின்னு 2 கன்ஃபியூஷனுக்கு நடுவில் 3 கேர்ள்ஸ் இருக்காங்க. இதை தான் நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். கேர்ள்ஸ்க்கு வந்து இது அன்ஃபேர் டாஸ்க் அப்படின்னும் போது கேர்ள்ஸோட பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னா, அது கேர்ள்ஸ் வெஸ் பாய்ஸ்னு ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் வரும்போது அவங்களோட பொட்டன்ஷியல் 1% கம்மியாக கேர்ள்ஸ் கம்மியாக தான் இருக்கும்னா இது ஒரு அன்ஃபேர் டாஸ்க் அப்படின்னா, அதுக்கும் மேலே அது முத்து ஆடிட்டாரு, ஃபஸ்ட்டாக அவர் போய் ஆடிட்டாரு அப்படின்னும் போது ஆட முடியாமல் இல்லை ஆட முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்க கேர்ள்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே வந்து மைண்ட் லெவலில் ஒரு ப்ரெஷர் ஆகுது அப்படிங்கிறத தான் நான் இதை பார்க்குறேன். இந்த இடத்துல ரயான் வந்து அதுலேயும் பாருங்கள், ஒரு பெட்டி எடுத்துட்டாரு, அவர் வந்து நிஜமாக வந்து கெத்தை ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சிட்டு ஒரு வாட்டி கெத்தை ப்ரூஃப் பண்ணிட்டாரு, கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. எத்தனை வாட்டி வேணால் யார் வேணால் ஆடலாம், எத்தனை வாட்டி வேணால் போய் அந்த பணப்பெட்டி எடுக்கலாம்னா அப்போ பணத்தாசை இருக்கிறவங்க தான் திருப்பி போவாங்க. இல்லை நெக்ஸ்ட் சான்ஸ் யாருக்காச்சும் வருதுன்னா அவங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க. அப்படின்னா இது விட்டு கொடுக்க வேணாங்கிறது உங்கள் டாஸ்க்காக இருந்தால் மற்றவங்களுக்கும் அது விட்டு கொடுக்க வேணான்னு தோணி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா இது உங்கள் முடிவு, நீங்கள் எடுங்கன்னு சொல்கிறது இல்லாமல் அவங்கள வந்து நீங்கள் எடுங்க ஆனால் எடுக்காதீங்க, எடுங்க ஆனால் இது கஷ்டம், எடுங்க ஆனால் இது வந்து எந்த அளவுக்குன்னு யோசிச்சுட்டு எடுங்க அப்படின்னு இந்த மண்டையை கழுவுறதை தான் முதலேருந்து பண்ணிருக்காருன்னா இப்பயும் அதை தான் பண்ணுறாரு. இதில் இந்த 3 கேர்ள்ஸும் எப்படி ஸ்மார்ட்டாக இதை யோசிக்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என்னை கேட்டால் இது டாஸ்க்கே கிடையாது. டாஸ்க்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லி வந்து நம்ம வீடியோவில் கூட நம்ம ட்விஸ்ட்டுன்னு தான் போட்டிருப்போமே தவிர டாஸ்க்குன்னு போட்டிருக்க மாட்டோம். இது பிக் பாஸ் வச்ச ட்விஸ்ட், அவ்வளோதான். இதில் வந்து டாஸ்க்குன்னு சொல்லி அவர் வந்து இதை கம்பல்ஷன்னு சொல்லவே இல்லை. இது ஆடாததுனால ஒரு பெரிய இம்பாக்ட் வருமா அப்படிங்கிறது அவங்கவுங்க யோசிச்சுக்கணுமே தவிர அது அவங்கவுங்க ஓன் ரிஸ்கே தவிர இது ஆடியே ஆகணும் இல்லை ஆடினவங்க கெத்து அப்படின்னு ஒரு மண்டே கழுவது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. இந்த இடத்துல ஜாக்லின் வந்து ஆனந்தி சொன்னதை தான் எடுத்துக்கணும், இல்லை சௌந்தர்யாவும் அதான் சொல்கிறாங்க, உனக்கு வேணும்னா இது ஆடு மச்சான், ஆனால் நீயே சொல்கிற என்னால். அவங்களே சொல்கிறாங்க ஜாக்லின் நான் ஓடி பார்த்தேன்டி இவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுதுடி, எனக்கு அந்தளவுக்கு ஓட முடியுமான்னு தெரியலன்னா முத்து அவங்க சொல்கிறாங்க சௌந்தர்யா, அவன் முத்து ஓடினானா அவன் வந்து அதை டிசைட் பண்ணிட்டான், சேலஞ்ச் எடுக்கணும்னு பண்ணிட்டான், ஓடினா ப்ளஸ் அவன் வரத்துக்குள்ளே எனக்குமே டென்ஷன் ஆச்சுன்னா இப்போ இதில் வந்து என்ன பண்ணோம் நம்ம தான் டிசைட் பண்ணமே தவிர அவங்க பண்ணலான்றதை மீறி நம்மளுக்கு இது உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும் நீ இந்த ரிஸ்க் எடு, இல்லைனா எடுக்காத, ஆல்ரெடி நீ டவுனாக இருக்க, அழுதுட்டு இருக்க, உன்னால் முடியாதுன்னு யோசிக்கிற பட்சத்து இது எடுக்காத, யோசிச்சுக்கோன்னு சொல்லி சௌந்தர்யம் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ ரயானா வந்து உட்காந்து ஏதோ சொல்கிறாரு. என்ன கேட்டால் அது மற்றவங்களெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனாகவும் இருக்குது. இந்த இடத்துல ஆனந்தி கிளியர் கட்டாக ஒரு டிசிஷன் சொன்னது தான், நீங்கள் என்ன செய்யணும்னு யோசிச்சு நீங்கள் செய்யுங்க, இல்லை நீங்கள் இதை செஞ்சால் மக்களுக்கு பிடிக்காதுன்ற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போயிடுச்சு, இது ஒரு டாஸ்க். சௌந்தர்யா இது தெளிவாக சொல்கிறாங்க, இது டாஸ்க்கே கிடையாது மச்சான், டாஸ்க்குன்னு சொல்ல இப்போ இவ்வளோ நாள் நம்ம பண்ணதுக்கு பேர் என்ன அப்படின்னும் போது இந்த டெவில் கிளாஸ் டாஸ்க்கு இவங்க கோட்டை விட்டாங்க இல்லைங்களா சௌந்தர்யாவும் ஜாக்லினும், இப்போ அவங்க மைண்டுக்குள்ளே அது வந்துருச்சு, ஒருவேளை இந்த டாஸ்க்கே நம்ம விளையாடலைன்னா மக்கள் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்குவாங்களோ அப்படின் போது இது டாஸ்க்கே கிடையாது ஜாக்லின், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதில் சூப்பராக ஒரு இடத்துல ஜாக்லின் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மக்களுக்காக இது விளையாடணும், ஆனால் எனக்கு பணம் முக்கியம் கிடையாது. இப்போ இன்னொரு வாட்டியும் பணம் கொடுத்தா நான் போய் எடுப்பேன், ஓடுவேன், இன்னொரு சான்ஸ் கிடச்சா சொல்கிறேன் எடுப்பேன்னு சொல்கிறேன். முத்து எங்கே இருக்காரு, இல்லை ஜாக்லினோட மைண்ட் செட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஒன்று ஜனங்களுக்கு அவங்க ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதே சமயத்தில் அந்த ப்ரூஃப் தனக்கான கான்ஃபிடன்ஸ் லெவலை விடவும் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது ரிஸ்க் எடுக்கணுமான்னு ஒன்று யோசிக்கிறாங்க. ஆனாலும் செய்யணும் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு, ஏன்னா பிக் பாஸ் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன வைக்கிறாருன்னா, ஓடிட்டு உங்களால் பாதி தூரத்தில் ஓட முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரிட்டர்ன் கூட திருப்பி வீட்டுக்குள்ளே வந்துடலாம். நீங்கள் பணப்பெட்டியை எடுத்துட்டு வந்தாலும் சரி, எடுக்காமல் வந்தாலும் சரி, அந்த டைம்குள்ளே வந்துடணுங்கிறதா விஷயமே தவிர நீங்கள் பாதி தூரம் ஓடிட்டு நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி வந்து பணப்பெட்டி இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்தாலும் கேம் கண்டினியூ பண்ணலான்ற ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாருன்னா, ஜாக்லின் எதான் சொல்கிறாங்க, எனக்கு பணம் முக்கியம் கிடையாது, எனக்கு நானுமே என்னை நம்பி ஓட்டு போடுற ஜனங்களுக்கு என்னால் எதாவது செய்ய முடியும்னா அதுக்காகவாது நான் இந்த இதுக்கு ஓடணும், இந்த விஷயத்துக்கு ஓடிட்டு அந்த பணப்பெட்டியை தொட்டுட்டாவது நான் வந்துடணும், மற்றபடி எனக்கு அதை எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, அந்த பணம் முக்கியம் இல்லைன்னும் போது ஆனந்தி சொல்கிறாங்க, அவ்வளோ தூரம் போயிட்டு நீ பணம் எடுத்தாலும் தப்பு இல்லை எடுக்கலான்னும் போது, இல்லை எனக்கு அந்த செகண்ட்ஸ்குள்ளே அதை தொடுறது மூடுறது எடுக்கிறதுன்றதுலாம் ஒன்று இருக்குல்ல, அதை விட நான் போய் தொட்டுட்டு வந்தால் கூட ஏதோ ஒன்று பண்ணன்னு எனக்கு திருப்தி இருக்கும், ஜனங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணன்னு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்னு சொல்கிறது தான் கெத்து. பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இதுதான் கெத்து. பணம் முக்கியம் இல்லை, அட்லீஸ்ட் நான் தொட்டா ஜனங்களுக்காக ஏதோ பண்ணிட்டு வருவேன்னு சொல்லும்போது அதுதான் கெத்து. அதை விட்டுட்டு போயிட்டு ஒரு பணம் ஒரு வாட்டி எடுத்துகிட்டோ வந்துடுவாராம், இன்னொரு சான்ஸுக்கும் ட்ரை பண்ணுவாராம், மற்றவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்காம என்னால் மட்டும்தான் இதை முடியும்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுவாராம். அதுவுமே இது நம்மளுமே வீடியோவில் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைக்கல அப்படின்னும் போது பிக் பாஸ் முத்துக்குமரன் போகும்போதே சொல்லியிருப்பாரு, பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே இந்த டாஸ்க் வந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு டாஸ்க்குனா ஆல்ரெடி ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து ஜாக்லின் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஜாக்லின் மேலே முத்துக்கு ஒரு நிறையவே அந்த ஜெலஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணணும் போது முத்து மட்டும்தான் பணப்பெட்டி எடுத்தார், முத்து மட்டும்தான் அந்த கெத்தை காட்டினாருன்னு சோஷியல் மீடியா ஃபுல்லாக இவங்க பிஆர்ஓ இல்லை இவங்களுக்கு
ஜாக்லினுக்கான ஜால்ரை போடுற கூட்டமோ வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அது தனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். அது எந்த இடத்துல ஜாக்லினுக்கு போயிடக்கூடாதுன்றதுல ஜாக்லின் மண்டே நல்லாவே கழுவார் முத்துன்னு நினைக்கிறேன். ஜாக்லினோட கான்ஃபிடன்ஸ் உடைப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அவங்க போகலன்றது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் போக முடியாதுன்னு திருப்பி திருப்பி சொல்லி அவங்க டவுன் ஆகிறது தான் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. ஸோ அதில் இடத்துல நம்மளுக்கு ஜாக்லினுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, நீங்கள் இது விளையாடாதீங்க ஆனால் டவுன் ஆகாதீங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஆனால் கேர்ள்ஸோட கான்ஃபிடென்ஸை டோட்டலாக வந்து முத்து உடைக்கிறாரு. இன்ஃபேக்ட் சௌந்தர்யா வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வந்த அப்புறம் கூட அந்த ஆஃப் சாரியிலேருந்து போய் ஃபேண்ட்டை ஷர்ட்டை மாற்றிட்டு வராங்க. இதை போட்டுட்டு ஓட போகிறேன்னு திருப்பி அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க எங்கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் வியர்லாம் இல்லை, இதுதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து கேர்ள்ஸ் என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரியல, நான் சொல்கிறத கேளுங்கன்ற இடத்துலையே ஒரு திருப்பி எல்லாரையும் மண்டையை கழுவிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்படின்னும் போது இது வந்து வெறும் ஃபிசிக்கல் டாஸ்க்குன்றதை விட மென்டல் டாஸ்க்காகவும் இருக்குன்ற மாதிரி தான் அங்கே ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா, முதல்ல டாஸ்க்குன்னு ப்ரொஜெக்ட் ஆகிறதே எனக்கு தேவையில்லாத விஷயமா தோணுது. இது ஒரு ட்விஸ்ட்டு, அவ்வளோதான். ரிஸ்க் எடுக்காதீங்க, உங்களுக்கான விஷயம். டாஸ்க்குனா எல்லாரும் கண்டிப்பாக விளையாடணும்னு பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. அப்படி பிக் பாஸ் சொல்லாத பட்சத்தில் இது ஒரு ட்விஸ்ட், அவ்வளோதான். அப்படின்னும் போது இது அவங்கவுங்க இஷ்டம்னும் போது இந்த இடத்துல ஓவராக முத்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ரயான் அந்த 2 lakhs எப்படி வின் பண்ணாருன்னு நான் வெயிட் பண்ணிருக்கேன் லைவில். அது எப்போ வரும்னு தெரியல. ஒரு 50,000 எடுத்துகிட்டு இப்படி ஓவராக சீன் போட்டுட்ருக்காரு முத்துனா, அவர் 2 lakhs எடுத்திருக்காரு, எப்படி எடுத்திருக்காருன்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன். அது வந்தோடனே ஷேர் பண்ணுறேன் கைஸ். பட் ஆனால் வந்து சோஷியல் மீடியாலாம் ஆல்ரெடி ஒன்றுமே இல்லாத முத்துவை தூக்கி வச்சு பேசுவாங்க. இப்போ இன்னும் சொல்லவா வேணும், அப்படியே எடுத்தோடனே கெத்து அப்படி இப்படின்னு பேசும்போது நான் திருப்பி சொல்கிறேன். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆல்ரெடி வந்து இந்த சமைக்கிறதுல கூட ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி வந்திருக்கும். அது 1 hour எபிசோடில் வந்துச்சான்னு கூட தெரியல. நான் இப்போ ஒரு 5 days நான் 1 hour எபிசோட்லாம் பார்க்கல. லைவ்ல என்ன முக்கியமானது பார்க்குறோன்னா அது மட்டும் தான் வந்துட்டு நான் வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணுறேன் அப்படின்போது, அப்போ ஒரு இடத்துல மார்னிங் ஆக்டிவிட்டி வந்திருக்கும் லைவ்ல. அதாவது பெஸ்ட் சமையல் யாரது, ஒஸ்ட் சமையல் யாருது அப்படிங்கிற மாதிரி இந்த வீட்டில் இத்தனை அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வந்தப்புறம் போன வாரத்தில் தீபக்லாம் இருக்கும்போது அப்படி சொல்லணும் அப்படின்னும் போது எது பெஸ்ட்டு சமையல்னு இல்லை, எது பெஸ்ட்டு சாப்பாடுன்ற மாதிரி நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டீங்க, எது ஒஸ்ட்டுன்ற மாதிரி எதை சாப்பிட்டீங்க, இது சாப்பிடவே முடியல வேறு வழியிலன்னு சாப்பிட்டேன்ற மாதிரி ஒரு டாஸ்க் வந்தப்போ கூட மார்னிங் ஆக்டிவிட்டியில் அந்த இடத்துல தீபக்கு கொஞ்சம் பேர் வந்திருக்கும், ஜாக்லின் கொஞ்சம் பேர் வந்திருக்கோன்னா தீபக் ரொம்ப ஸ்மார்ட்டாக அப்போ கூட ஜாக்லினுக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்துறவே. ஏன்னா எல்லாரும் தீபக்கை சொல்லுவாங்கன்னு நினச்சா பாதி தீபக் வந்தது ஈக்குவலுக்கு ஜாக்லினுக்கும் வந்திருக்கும். ஜாக்லினோடது இந்த கிரேவி எனக்கு பிடிச்சது, இந்த ரைஸ் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸும் உள்ளே வந்ததுனால அவங்களோட பார்ட்டும் சொல்லியிருப்பாங்க. என் தர்ஷிகாவோட ரவா லட்டை பற்றி கூட சாட்சி அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அப்படின்னும் போது தீபக் வந்து யாருக்குமே அது கிரெடிட்டை கொடுத்துடவே கூடாது, முத்துக்கு எப்படி இருந்தாலும் கொடுக்கணுன்றதுக்காகவே தீபக் வந்து ஜாக்லினுக்கு கொடுக்காம இந்த இடத்துல சமைக்க தெரிஞ்சவங்க சமைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, சமைக்கவே தெரியாத முத்துலாம் சமைச்சது தான் பெரிய விஷயம் அப்படின்லாம் சொன்னது வந்து ரொம்ப மட்டமாக இருந்தது. அப்படின்னும் போது அதே மாதிரி தான் அதே எக்ஸாம்பிளை தான் நான் இப்போ இங்கே கொண்டு வரேன். இந்த இடத்துல கபடி பிளேயராகவும் ஆம்பளையாகவும் இருக்கிற பட்சத்தில் அவர் அந்த டாஸ்க் ஆம்பளைன்னு கூட சரி விட்டுருங்க, ஆம்பளை பொம்பளை 2 பேரும் ஈக்குவல், 2 பேருக்கு ஒரே டாஸ்க் தான் அப்படின்னு. இவர் ஒரு அத்லெட்டிக், இவர் ஒரு கபடி பிளேயர் அப்படின்னும் போது இவர் அந்த டாஸ்க்கை விளையாடுறதுக்கும் ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு மேன் விளையாடுறதுக்கும், அதாவது ரயான் விளையாடுறதுக்குமே ரயானோ விஷாலும் விளையாடுறதுக்குமே அது ஒரு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும்னா, அது வந்து பொண்ணுங்கிற இடத்துலேருந்து விளையாடுற மற்ற கேர்ள்ஸுக்கு அது ரொம்ப பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும்னா, இதை முத்து கூட யாருமே வந்து முத்து வெஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணுற இடத்துல பார்க்குற விஷயம் கிடையாது. அவங்க எஃபர்ட்டுக்கு மீறி அவங்க எவ்வளோ போடுறாங்கன்றது தானே தவிர முத்து அவரோட எஃபர்ட்டுக்குள்ளே தான் அதை போட்டிருக்காரு. அதாவது சமைக்க தெரிஞ்சவங்க சூப்பராக சமைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, சமைக்க தெரியாதவங்க சுமாராக சமைச்சா அது பெரிய விஷயம். தீபக் ஒரு இடத்துல மார்னிங் ஆக்டிவிட்டி சொல்லியிருப்பாருன்னா அதே தான் நான் இங்கேயும் சொல்கிறேன். இதில் கபடி பிளேயராகவும் ஆம்பளையாகவும் இருக்க முத்து அதில் ஓடி ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வந்து ஆஸ் யூஷுவல் விமனாக இருக்கிற பட்சத்தில் இல்லை அவங்களுக்கான பொட்டென்ஷியல் கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க ரிஸ்க் எடுத்து இப்போ வந்து சௌந்தர்யா ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்கிறதும், இல்லைனா வந்து ஜாக்லின் வந்து நான் வந்து எனக்கு பணப்பெட்டி வேணாம், போயிட்டு நான் தொட்டுட்டு மட்டும் வந்துட்டா கூட எனக்கு போதும் ஜனங்களுக்காகன்னு சொல்கிறது தான் கெத்தே தவிர ஆல்ரெடி கபடி பிளேயராக இருக்க முத்து வந்து இதை வின் பண்ணது ஒன்றும் பெரிய கெத்து இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். தேங்க்யூ கைஸ்.